ஐதர் பிஜேபி போடுவாங்க, இல்ல காங்கிரஸ் போடுவாங்க. இப்ப ஸ்டேட் இல்லன்னா அதிமுக வந்து திமுக போடும். திமுக வந்து இன்னொரு நாளைக்கு அதிமுக ஜெயிச்சு வந்தா அவங்க கிட்ட ஓடுவாங்க. இதுதான் இப்போ அரசியல்ல ஒரு பெரிய ட்ரெண்ட். அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பிரின்சிபல் இருக்குன்னா, எந்த பிரின்சிபலும் கிடையாது. அவங்களுக்கு சம்பாதிக்கணும், நாட்டை கொள்ளையடிக்கணும், நாட்டு மக்களை கொள்ளையடிக்கணும். மக்கள் சேவையை சொல்வது சும்மா வாயளவுக்கு தான். மக்கள் சேவை வந்து அவங்க வீட்டு மக்களுக்கு சேவை தான் கொள்ளையடிக்குது. ஆனா அவரோட பையன் வந்து பெண்களை எவ்வளவு ஏமாத்தி அது மீடியால பெரிய பேசு பொருளாகி அந்த பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தின வீடியோக்கள் எல்லாம் வெளியாச்சு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அந்த டைம்ல? கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து வீடியோவை பார்க்கல. ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இப்போ அப்ப எந்த இதுல வந்து இந்த டிஎம்கே அவரை சேர்த்துக்கிச்சு? இவ்வளவு பேசும் விடியல் ஆட்சி. இப்ப இந்த விடியல் தலைவர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு அப்போ இவங்க மட்டும் எவன் யோகியம்? இப்போ அதிமுக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு கற்பழிப்புக்கே வந்து ஒரு சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அந்த சார் யாருன்னு சொல்லிட்டு அதை பத்தி அது அப்படிதான். அவங்க என்ன கேக் ஆர்டர். அவரை பத்தி நம்ம பேசக்கூடாது, எடுக்கக்கூடாது. சரி நம்ம எடுக்கல, வைக்கல, அதெல்லாம் சரி. அப்போ வந்து நீங்க யாரை காப்பாத்துறதுக்கு இந்த மிரட்டல் பண்றீங்க? இவங்களுக்கு வேண்டியிருந்தா சிபிஐ வந்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்க இன்வால்வ்னா சிபிஐ வேணாம்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் எவனுமே யோகியம் இல்லை. இது யாரால் உருவாக்கப்பட்டது? மக்களால் உருவாக்கப்பட்ட இது அயோக்கியர்கள் இவங்க எல்லாம். அப்ப வந்து எப்படி ஒரு டிஎம்கே அவங்களை சேர்த்துக்கிட்டாங்க? ஏன்னா இங்க இருக்கவனும் அப்படிதான் இருக்கான். ஒன்லி டிஎம்கேனா அதிமுக அப்படிதான் இருக்கான். அப்படியானா பிஜேபி அப்படிதான் இருக்கான். காங்கிரஸ்லயும் அப்படிதான் இருக்கான். இது எப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல கொஞ்சம் தரமா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இவங்க எல்லாம் சகித்து கொண்டு பேசாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப இதா இருக்கு.